வணக்கம், வெல்கம் டு ஜீல் ட்ரேடர்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு இன்வெஸ்டிங். இந்த வீடியோ முதல் முறையாக இன்வெஸ்ட் பண்ணுற அனைவருக்கும் பயனுள்ளதாக இருக்கும். இந்த வீடியோவை இறுதி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் சம்பாதிக்கும் பணத்தை பயனுள்ளதாக முதலீடு பண்ணுவது எப்படி என்று இந்த வீடியோவில் பார்க்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண நினச்சிங்கன்னா கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணுங்கள். திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் எஜுகேஷ்னல் அண்ட் அவேர்னஸ் பர்பஸ். இதெல்லாம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ். சேவிங்னா என்ன, இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, நம்ம முதலீடு பண்ணக்கூடிய பணம் எப்படி காம்பவுண்ட் ஆகுது, நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ் எப்படி செட் பண்ணலாம், நம்ம ஏஜுக்கு தகுந்த மாதிரி எப்படி அசட்டை அலோகேஷன் பண்ணலாம், ஸோ கேபிட்டல் மார்க்கெட்னா என்ன, ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் எப்படி இயங்குது, ஸோ டிபெஞ்சர்னா என்ன, பாண்டுனா என்ன, ஐபிஓ மார்க்கெட்னா என்ன, ப்ரைமரி மார்க்கெட்டில் அதுக்கப்புறம் எப்படி ஷேர்ஸ் நம்ம வாங்கலாம், டெபாசிட்ரி சிஸ்டம் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது, ஸோ ஆஸ் எ ஷேர் ஹோல்டராக உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, ஒரு டிபெஞ்சர் ஹோல்டராக அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ அதே மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட்ஸ், அப்புறம் பென்ஷன் ப்ராடக்ட்ஸை பற்றி பார்க்கலாம், இன்சூரன்ஸ் ஸ்கீம்ஸ் பார்க்கலாம், கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ், அதே மாதிரி நீங்கள் எங்கே இன்வெஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிறதும் பார்க்கலாம். ஆஸ் எ இன்வெஸ்டராக உங்களுக்கு என்ன சேஃப்டி இருக்குது, வேறு ரெகுலேட்டர் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுறாங்க அப்படிங்கிறதையும் ஒரு ஓவர் வியூவாக பார்க்கலாம். சேவிங் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம செலவு போக மீதி உள்ள சின்ன சின்ன தொகையாக நம்ம ஒவ்வொரு மாதமும் நம்ம உண்டியிலையோ இல்லை பேங்க் டெபாசிட்லேயோ இல்லை வேறு எதுலையோ யார்கிட்டயோ கொடுத்து வச்சோ நம்ம சேவ் பண்ணிட்டு வருவோம். ஸோ அந்த மாதிரி சேவ் பண்ணக்கூடிய பணம் நமக்கு சின்ன சின்ன தேவைகளுக்கு பயன்படும். அதை எடுத்து நம்ம செலவு பண்ணிடுவோம். ஸோ அதே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்த்தீங்கன்னா அது ஒரு லாங் டேர்மாக நீங்கள் முதலீடு பண்ணக்கூடியதாக இருக்கும். ஸோ அந்த முதலீடு நம்ம என்ன மாதிரி அசட்டுக்குள்ளெல்லாம் போடலாம் அப்படின்னு நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். சேவிங்கை ஒரு தண்ணி மாதிரி நினச்சிக்கோங்களேன், அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை ஒரு ஐஸ் கட்டியாக நினச்சிக்கோங்க. ஸோ சேவிங்கை நம்ம ஈஸியாக எடுத்து செலவு பண்ணிடலாம், அதாவது தண்ணி மாதிரி செலவு பண்ணிடலாம். அதுவே நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டை கரையை விடாமல் பார்த்துக்கிட்டோம்னா நம்ம பெரிய முதலீடாக உருவாக்கலாம் ஃப்யூச்சரில். ஒவ்வொரு வருஷமும் நம்ம கையில் வச்சுருக்க பணத்தை வச்சு வாங்கும் திறன் கம்மியாகிட்டே வருது. இதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இன்ஃப்ளேஷன். எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் தங்கம் ஒரு 23,000 போட்டிருந்தா நீங்கள் 8 கிராம் தங்கம் வாங்கியிருக்கலாம். அதுவே இன்றைக்கி வாங்கணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 40,000 நம்ம செலவு பண்ண வேண்டியது இருக்குது. நீங்கள் பேங்க்கில் மட்டுமோ இல்லை கையிலேயே பணத்தை வச்சுட்டு இருந்தீங்கன்னா இன்ஃப்ளேஷன் அதோட வேல்யூ குறைச்சிரும். இதை பீட் பண்ண ஒரே சொல்யூஷன் பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணுறது தான். ஸோ நம்ம பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் இன்ஃப்ளேஷன் ரேட்டை விட பீட் பண்ணக்கூடியதாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இதில் சக்ஸஸ் பண்ண முடியும். இந்த கார்ட்டூன் புகைப்படத்தில் பாருங்கள், சேவிங் பண்ணக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கை தரமும் முதலீடு பண்ணக்கூடிய ஒருத்தரோட வாழ்க்கை தரமும் எப்படி மாறி இருக்குது அப்படின்னு பாருங்கள். பவர் ஆஃப் காம்பவுண்டிங். சின்ன வயசில் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னு மேக்ஸில் படிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதோட திறனை பாருங்கள். இப்போ சப்போஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 10,000 முதலீடு பண்ணுறீங்க, வருஷத்தில் 1,000 ரூபா உங்களுக்கு வட்டி கிடைக்கிது அப்படின்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டியை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா ஸோ கடைசி 10 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10,000 ரூபா வட்டி கிடச்சிருக்கும். அதே மாதிரி நீங்கள் போட்ட 10,000 இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் அப்படியே இருக்கும் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில். அதுவே காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். 10,000 ரூபா முதலீடு பண்ணுறீங்க, அதே 1,000 ரூபா வட்டி கிடைக்குது. ஸோ ஒவ்வொரு வருஷமும் அந்த வட்டியை திரும்ப அதிலே முதலீடு பண்ணுறீங்க. ஸோ 10 வருஷம் கழித்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி பார்த்திங்கன்னா 15,939 ரூபா கிடைக்கும். அதுவே உங்களுக்கு உங்களோட பிரின்சிபல் எந்த அளவுக்கு காம்பவுண்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,579 ரூபா ஆகிருக்கும் டோட்டலாக. ஸோ உங்களோட பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்ட்டும் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், நல்லா தெரியும். நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு காம்பவுண்ட் ஆகக்கூடியதாக பார்த்துக்கோங்க. ஸோ இந்த அடுத்த ஸ்லைடில் பாருங்கள் பக்கத்தில். ஸோ நீங்கள் இப்போ 1 ரூபா வச்சுருக்கீங்க அப்படின்னா இதே 15% காம்பவுண்ட் ஆகுது எவ்ரி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவே 5 வருஷம் கழித்து அது டபுள் ஆயிரும். 10 வருஷம் கழித்து 4 ரூபாயாக மாறிடும். 15 வருஷம் கழித்து 8 ரூபா மாறும். அதே 30 வருஷம் கொடுத்தீங்கன்னா அது 64 ரூபாயாக மாறிடும். இதுதான் உங்களோட ஏஜ் ஃபேக்டர் இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இன்வெஸ்ட்மெண்ட் அப்ஜெக்டிவ். நம்ம முதலீடு பண்ணோன்னா நம்மளோட அப்ஜெக்டிவ் என்னவாக இருக்கும்னு பார்த்திங்கன்னா சேஃப்டியாக இருக்கணும், க்ரோத் உள்ளக்கூடியதாக இருக்கணும், இன்கம் கொடுக்கக்கூடியதாக இருக்கணும். சேஃப்டியாக இருக்கக்கூடணும் வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம இந்த சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். பேங்க் டெபாசிட்டில் பண்ணலாம், இல்லை பப்ளிக் ப்ராவிடென்ட் ஃபண்ட், இல்லை நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் பண்ணலாம், ஈக்விட்டி லிங்க்டு ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம்,
இல்லைனா ரெக்கரிங் டெபாசிட்டாக நீங்கள் போட்டுட்டு வரலாம். அதுவே க்ரோத் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்டாக்கோ, மியூச்சுவல் ஃபண்டோ, இல்லை கோல்டு, இல்லை ப்ராப்பர்ட்டி ஆர் கமாடிட்டிஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ரெகுலராக இன்கம் வேணும், நான் ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பாண்ட் மார்க்கெட்டில் முதலீடு பண்ணலாம். ஸோ கடன் பத்திரம்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்கள் வந்து அதில் கவர்மெண்ட் பாண்டோ இல்லை கார்ப்பரேட் பாண்டையோ சூஸ் பண்ணி முதலீடு பண்ணலாம். ஸோ உங்களுக்கு வந்து அதில் ஹை ஈல்டு பாண்டு, நிறையா வகையான பாண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதில் நம்ம முதலீடு பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடிய முதலீட்டில் நம்ம டேக்ஸ் சேவ் பண்ணக்கூடியதாக இருக்கணும், ஈஸியாக லிக்விடிட்டியாக கன்வெர்ட் பண்ணக்கூடியதாகவும் இருக்கணும். நீங்கள் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஏடிசியில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்லாம் காமிக்கலாம். பார்த்திங்கன்னா மேலே நாங்கள் கொடுத்துருக்கோம் பாருங்கள், டேர்ம் பிளான், இப்போ இபிஎஃப், ஸோ சில இஎல்எஸ் ஸ்கீமில் இல்லை ஹோம் லோன் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் காமிக்கலாம். இல்லை டியூஷன் ஃபீஸ் கட்டிகிட்ருக்கீங்க, அந்த மாதிரி நீங்கள் இது எல்லாமே வந்து உங்களோட டேக்ஸ் ஃபைலிங்கில் நீங்கள் பெனிஃபிட் அடையலாம் ஏடிசியில். இன்வெஸ்டர் ஏஜ் அண்ட் அசட் அலோகேஷன். நீங்கள் 18 to 35 வயசு உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து மேக்ஸிமம் ரிஸ்க் எடுக்கலாம். அதாவது இந்த வயசில் தான் நம்ம வந்து ஏர்ன் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ இந்த ஏஜில் நம்ம மேக்ஸிமம் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். இதுக்கப்புறம் வரக்கூடிய ஏஜில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் ஆயிரும், நிறையா டிபெண்ட் உங்களை டிபெண்ட் பண்ணி வந்துடுவாங்க. ஸோ அதாவது நீங்கள் வந்து ஒரு 90 to 100% நீங்கள் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் வந்து ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் இந்த ஏஜில். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லையோ இல்லை இண்டெக்ஸ் ஃபண்ட்லேயோ நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்களே ஓன் போர்ட்ஃபோலியோ வேணாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம், இல்லை மியூச்சுவல் ஃபண்டை மட்டும் டிபெண்ட் பண்ணி நீங்கள் போயிடலாம். உங்களுக்கு 36 to 50 ஏஜ், அந்த ஏஜ் வரும்போது உங்களுக்கு நீங்கள் அந்த ஏஜில் தான் உங்களுக்கு நிறைய ஜாபில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், நீங்கள் ஒரு நல்ல பொசிஷன் போவீங்க. ஸோ அந்த ஏஜில் வந்து உங்களோட அசட் அலோகேஷன் எப்படி வச்சுருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 25, அதாவது 75% நீங்கள் ஈக்விட்டி மார்க்கெட்லேயும் 25% பாண்டு மார்க்கெட்லேயும் 25% நீங்கள் முதலீடு பண்ணலாம். 18 to 35 வயசில் இருந்தீங்கன்னா இதுதான் ரைட் டைம், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் இன்னையிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் செக் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒரு 51 to 65 ஏஜில் வாழ்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா உங்களோட அசட் அலோகேஷனை நீங்கள் அப்படியே கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த ஏஜ் வந்து உங்களுக்கு ஒரு ரிட்டையர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏஜ். அதாவது நீங்கள் 75% பாண்டு, அதாவது சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் 25% வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டாகவும் வச்சுருக்கலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த டைம்களோட சன்னோ இல்லை டாட்டரோ மேரேஜ் அந்த டைமில் இருக்கும். ஸோ அந்த முதலீட்டை எடுத்து நீங்கள் பயன்படுத்தலாம். நீங்கள் 66 அதுக்கு மேலே உள்ள ஏஜ் உள்ள ஆளாக இருந்தீங்கன்னா நீங்கள் சீனியர் சிட்டிசன் ஆயிடுவீங்க. ஸோ நீங்கள் அதுக்கு மேலே நீங்கள் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஏஜ் வந்து உங்களுக்கு குறைஞ்சிருச்சு. ஸோ நீங்கள் வந்து சேஃப்டி இன்வெஸ்ட்மெண்ட்டாக எல்லாத்தையும் கன்வெர்ட் பண்ணிடலாம், உங்கள்கிட்ட இருக்கிற முதலீட்டை எல்லாத்தையுமே. இதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்களோட அசட்டையோ இதையோ ஈஸியாக உங்களோட சன்னுக்கோ டாட்டருக்கோ நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடிய அசட் அலோகேஷனாக நீங்கள் வச்சுருக்கிறது நல்லது. ஃபினான்ஷியல் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா மணி மார்க்கெட், கேபிட்டல் மார்க்கெட் 2 வகையாக பிரிச்சுக்கலாம். ஸோ ஸ்டாக் கேபிட்டல் மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், டெரிவேட்டிவ் இதிலெல்லாம் நீங்கள் முதலீடு பண்ணலாம். அதாவது ப்ரைமரி மார்க்கெட்லேயும் இல்லை செகண்டரி மார்க்கெட்லேயும் முதலீடு பண்ணலாம். ஸோ கம்பெனிங்களுக்கு நம்ம இன்வெஸ்டர் மூலிமா பணம் கிடைச்சா மட்டும்தான் அவங்களோட பிஸ்னஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண முடியும். வேறு புதிய ரிசர்ச்சுக்கோ இதுக்கோ டெவலப்மெண்ட்டுக்கோ அவங்க இருக்கக்கூடிய ஃபண்டை பயன்படுத்திக்குவாங்க. ஸோ டெய்லி ஒர்க்கிங் கேபிட்டலுக்கும் பயன்படுத்திக்குவாங்க. ஈக்விட்டி ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட்டில் முதலீடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அட்வான்டேஜ், டிவிடெண்ட் உங்களுக்கு ரெகுலராக சில நல்ல கம்பெனிஸ்லாம் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி உங்களுக்கு போனஸ் கிடைக்கும். ஸோ ரைட்ஸ் இஷ்யூ இதெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸ்டாக் ஸ்ப்ளிட், அதாவது ஷேரோட ப்ரைஸை ஸ்ப்ளிட் பண்ணும்போது உங்களுக்கு அடிஷ்னல் ஷேர்ஸ் கிடைக்கும். ஸோ உங்களுக்கு டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்திங்கன்னா இது வந்து ஹைலி ரிஸ்கி. அதே மாதிரி மார்க்கெட் வந்து ப்ரைஸ் ஃப்ளக்சுவேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் முதலீடு பண்ணக்கூடிய கம்பெனி வந்து நல்லா பிஸ்னஸ் பண்ணி க்ரோத் உள்ள கம்பெனியாக சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து லாங் டேர்மில் உங்களோட கேபிட்டல் பல மடங்கு உயரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதனால் சின்ன வயசுலேயே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஆடட் அட்வான்டேஜ். அந்த கம்பெனி வளர்கிறதுக்கு போதுமான டைமும் உங்களோட ஏஜும் இருக்கும். பாண்ட் மார்க்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் கவர்மெண்ட் பாண்ட்லேயோ இல்லை கார்ப்பரேட் பாண்ட்லேயோ சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி நீங்கள் பாண்ட் ஹோல்டராக இருந்தீங்க இல்லை ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா என்ன அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு பாண்ட் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் கம்பெனி வந்து உங்களுக்கு கடனாளி, நீங்கள் கம்பெனியோட கடன் பத்திரத்தை வாங்கி வச்சுருக்கீங்க.
ஸோ உங்களுக்கு ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. ஸோ அவன் வந்து லாபம் சம்பாதிக்கிறானோ இல்லையோ உங்களுக்கு வந்து ரெகுலராக இன்ட்ரெஸ்ட் கொடுப்பான் அவன். ஸோ அதுவே நீங்கள் வந்து ஃப்யூச்சர் பீரியடில் நீங்கள் வந்து இந்த கடன் பத்திரத்தை ஈக்விட்டி ஷேர்ஸாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி அந்த கம்பெனி ஒரு வேளை ஏதாவது உங்களுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து இன்சால்வன்சி ஆகுதோ இல்லை லிக்விடேஷன் ஆகுதோ உங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. பாண்ட் ஹோல்டருக்கு தான் பே பண்ணக்கூடியது. அதாவது இதில் ரிஸ்க் கம்மி பார்க்க முடியுது இது மூலிமா. இதுவே நீங்கள் ஷேர் ஹோல்டராக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கம்பெனியோட ஓனர், ஒன் ஆஃப் தி ஓனர். ஸோ உங்களுக்கு அந்த கம்பெனி பண்ணக்கூடிய லாபமோ நஷ்டத்துலேயோ உங்களுக்கு பங்கு இருக்குது. அந்த கம்பெனி நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் கொடுப்பாங்க. ஸோ அது மூலயமா உங்களுக்கு ப்ராஃபிட் ஷேர் ஆகும். கம்பெனியோட ஷேர் ப்ரைஸும் மார்க்கெட்டில் ஏறி இருக்கும். இதுவே லாஸ் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் கட் பண்ணிடுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ரைஸும் ட்ராப் இருக்கும் மார்க்கெட்டில். ஸோ இது ஷேர் ஹோல்டராக இந்த அளவுக்கு நமக்கு ரிஸ்க் இருக்குது. ஸோ இதுவே கம்பெனி ஒரு இன்சால்வன்சியோ இந்த மாதிரி ஆகும்போது நமக்கு தான் ஆஸ் அ ஷேர் ஹோல்டருக்கு லாஸ்ட்டாக பே பண்ணுவாங்க எந்த அமௌண்ட். பர்ச்சேசிங் செக்யூரிட்டிஸ் இந்த ப்ரைமரி மார்க்கெட், இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங், ஐபிஓ அப்படின்னா என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கம்பெனியோட ஷேர் உரிமத்தை சிறு சிறு பங்குகளாக பிரித்து மக்கள்கிட்ட இருந்து ஃபண்டு கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்பெனி வந்து அவங்களோட பிஸ்னஸை பெருசாக டெவலப் பண்ணவும் புது புது ப்ராடக்டை டெவலப் பண்ணவும் அவங்களுக்கு முதலீடு தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி அவங்களாலே ஃபண்டு ரைஸ் பண்ண முடியாது. அதுக்காக தான் அவங்க வந்து பப்ளிக் கிட்ட ஃபண்டு கலெக்ட் பண்ணி அவங்க ஒரு பப்ளிக் லிமிட்டடாக வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்குவாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா வெறும் 4-5 ஷேர் ஹோல்டர்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு கம்பெனியை போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸை வச்சு ரன் பண்ணியிருப்பாங்க. ஸோ கம்பெனி வந்து ஒரு குறிப்பிட்ட கேபிட்டலுக்கு மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து எது மூலிமா இது பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐபிஓ மூலிமா தான் இது பண்ணுவாங்க. இந்த ஐபிஓ வந்து நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல் சர்வீஸ் புரோக்கர்கிட்ட நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். பேங்க் மூலிமாவும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் தேவை. ஸோ லேட்டஸ்ட்டாக லாஸ்ட் 2017 அந்த பீரியடில் தான் வந்து உங்களுக்கு நல்ல நல்ல ஐபிஓலாம் நிறையா லிஸ்ட் ஆச்சு. ஸோ அந்த டைமில் வந்த கம்பெனி எல்லாமே வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு லிஸ்டிங் பீரியட்லேயே. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நீங்கள் அவென்யூ சூப்பர் மார்க்கெட், டிமார்ட் இருக்குது இல்லைங்களா. ஸோ அவங்க வந்து முதல்ல ஐபிஓ மூலிமா வரும்போது வெறும் 299 ரூபாய்க்கு ஷேர்ஸை வெளியிட்டாங்க. ஆனால் கம்பெனி மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகும்போது பார்த்திங்கன்னா டபுள் ஆயிடுச்சு. ஸோ 100% ரிட்டர்ன் அந்த இடத்துலையே கிடைச்சிருக்கு. இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2400 ரூபா வரைக்கும் உயர்ந்திருக்கு அந்த ஷேர். அந்த மாதிரி நல்ல கம்பெனி ஐபிஓ வெளியே வந்துச்சுன்னா நம்ம முதலீடு பண்ணலாம். இந்த ஐபிஓ மார்க்கெட்டில் நான் மிஸ் பண்ணிட்டேன், அடுத்தது நம்ம வேறு எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி மார்க்கெட்டில் வாங்கலாம். அந்த கம்பெனி ரைட்ஸ் இஷ்யூ பண்ணும்போது நீங்கள் ஆல்ரெடி ஷேர்ஸ் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் எக்ஸஸ் ஷேர் வாங்கிக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷாக வந்து நீங்கள் மார்க்கெட்லேயே போயிட்டு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அந்த ஷேரை. நம்மளை மாதிரி இன்னொரு ட்ரேடர்கிட்ட நம்ம செகண்டரி மார்க்கெட்டில் பாண்டோ டிபெஞ்சரோ நம்ம பை அண்ட் செல் பண்ணிக்கலாம் த்ரூ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் மூலிமா. டெபாசிட்ரி சிஸ்டம், செகண்டரி மார்க்கெட்டில் நீங்கள் வாங்கக்கூடிய ஷேர்ஸு இந்த டெபாசிட்ரி சிஸ்டம், அதாவது என்எஸ்டிஎல் சிடிஎஸ்எல் மூலயமா உங்களுக்கு வந்து கிளியரிங் அண்ட் டெபாசிட்ரி நடக்குது. ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன் இவங்க வந்து செட்டில்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் அறிமுகம் இல்லாத இன்னொரு ஆள்கிட்ட வாங்குறீங்க, அதே மாதிரி நீங்கள் போடக்கூடிய ட்ரேடு ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அதாவது நம்ம பேங்க்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா ஸோ யாருக்கு போகக்கூடியதோ ஸோ அந்த டிரான்சாக்ஷன் உங்களுக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அதே மாதிரி சர்வீஸு தான் இவங்க ஷேர் ட்ரேடிங்கில் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கேபிட்டல் மார்க்கெட்டை இன்வெஸ்டராக மாறணுன்னா உங்களுக்கு தேவைப்படக்கூடிய டாக்குமெண்ட்லாம் பேன் கார்டு, ஆதார் கார்டு, இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரூஃப், ஃபோட்டோகிராஃப் அண்ட் கேன்சல் செக்லிஸ்ட். நீங்கள் ஒரு டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஏஞ்சல் ப்ரோக்கிங், அதுக்கப்புறம் அப்ஸ்டாக்கோட லிங்க் இருக்கும். நீங்கள் அதை ஓப்பன் பண்ணி ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஆஸ் அ ஷேர் ஹோல்டராக அந்த கம்பெனியில் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த கம்பெனியில் நடக்கிற ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் அட்டன் பண்ணலாம், நீங்கள் ஓட் போடலாம். அதே மாதிரி உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் கிடைக்கும், ரிட்டர்ன் ஆஃப் கேபிட்டல் கிடைக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷேர்ஸை வேறு யாருக்காவது நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு உங்களோட ரைட்ஸு. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட். மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய வகைகள் இருக்குது. ஓப்பன் அண்ட் க்ளோஸ் அண்ட் அந்த மாதிரி
growth ஃபண்ட், உங்களுக்கு ரெகுலராக டிவிடெண்ட் கிடைக்கக்கூடிய ஃபண்ட்ஸு, டேக்ஸ் சேவிங்ஸ்க்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஃபண்ட்ஸ் இருக்குது. ஸோ மியூச்சுவல் ஃபண்ட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய இன்வெஸ்டர் ஒன்று சேர்ந்து முதலீடு பண்ணுறாங்க. அதாவது உங்கள்கிட்டருந்து கலெக்ட் பண்ணுறாங்க. யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபண்ட் மேனேஜர் கலெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபண்டை ரிசர்ச் அண்ட் அனலைஸ் பண்ணி செக்யூரிட்டி மார்க்கெட்லேயோ இல்லை வேறு ஏதாவது மார்க்கெட்ஸ்லேயோ அவங்க முதலீடு பண்ணி உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ அந்த ரிட்டர்ன்ஸில் அவங்களோட கமிஷன் போக ப்ளஸ் டேக்ஸ் எல்லாம் போக உங்களுக்கு வந்து அது ரிட்டனாக மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் ரிட்டனாக உங்களுக்கு வருது. ஸோ இந்த ரிட்டனை எப்படி நாம் வந்து மியூச்சுவல் ஃபண்டோட க்ரோத் எப்படி மானிட்டர் பண்ணலான்னா, நெட் அசெட் வேல்யூ அப்படின்னு ஒன்று கால்குலேட் பண்ணுவாங்க. எவ்ரிடே வந்து ரிலீஸ் பண்ணணும். ஸோ இதுதான் மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோட அப்ஜெக்டிவ். ஸோ அவங்க வந்து அந்த நெட் அசெட் வேல்யூ பேஸ் பண்ணி அந்த ஃபண்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ இந்த நம்ம கொடுக்கக்கூடிய ஃபண்டு வந்து ஒரே இதில் இன்வெஸ்ட் பண்ண போகிறதில்ல, அவங்க பல விதமாக டைவர்ஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அதனால தான் அவங்களால கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியுது. ஸோ இதை மியூச்சுவல் ஃபண்டை வந்து நீங்களே ஓன் போர்ட்ஃபோலியோவை கூட நீங்களே க்ரியேட் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் தேவை. அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா, கம்பெனி ஃபிக்ஸட் டெபாசிட், கம்பெனியோட கடன் பத்திரங்களில் முதலீடு பண்ணுறது. ஸோ நிறையா ப்ரைவேட் கம்பெனி நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ பஜாஜ் ஃபைனான்ஸ், மகேந்திரா ஃபினான்ஸ், ஸோ இந்த மாதிரி கம்பெனிஸ்லாம் எப்படி நமக்கு கடன் கொடுக்குறாங்கன்னு பார்த்திங்கன்னா, முதலீட்டாளர்கிட்டேருந்து கடன் பத்திரம் மூலிமா அவங்க அமௌண்ட்டை வாங்கிட்டு ஸோ குறிப்பிட்ட ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறாங்க அவங்களுக்கு. பாருங்கள், பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து 12 மாதம் நீங்கள் முதலீடு பண்ணிங்கன்னா மினிமம் அமௌண்ட்டாக 75,000 கலெக்ட் பண்ணிவிட்டு 8.05% வட்டி நமக்கு கொடுக்குறாங்க. அதாவது இது பேங்க் இன்ட்ரெஸ்ட்டோட ஜாஸ்தி. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு கம்பெனிக்கும் ரேட்டிங் ஸ்கேல் இருக்குது. அந்த ரேட்டிங் ஸ்கேல் பேஸ் பண்ணி நம்ம முதலீடு பண்ணலாம் இந்த கடன் பத்திரத்தில். நீங்கள் இதே மாதிரி கவர்மெண்ட் பாண்ட்ஸ்லேயும் நீங்கள் முதலீடு பண்ணலாம். பென்ஷன் ப்ராடக்ட், நீங்கள் ரிட்டையர்மெண்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுற ஆளாக இருந்தீங்கன்னா ஸோ இந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம். நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய அமௌண்ட்டு வந்து அவங்க எப்படி ஃபண்ட் மேனேஜர் அலோகேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈக்விட்டி மார்க்கெட்டில் 50%, மீதி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதே மாதிரி நான் கவர்மெண்ட் டெப்ட் இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் அவங்க முதலீடு பண்ணி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு முதலீட்டையும் நம்ம தொடங்கலாம். அடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்சூரன்ஸ் பாலிசி. என்னோட இன்சூரன்ஸ் பாலிசியை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஸோ இதுவும் நம்மளோட ஒரு ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். ஸோ டைப் ஆஃப் லைஃப் இன்சூரன்ஸ் நமக்கு நிறைய கம்பெனிஸ் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ மணி பேக் பாலிசி, ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்குற பாலிசி, அதே மாதிரி ஹோல் லைஃப் பாலிசி, டேர்ம் இன்சூரன்ஸ், என்டோன்மெண்ட் பாலிசி. ஸோ இந்த மாதிரி நிறைய பாலிசி. இந்த மாதிரி இன்சூரன்ஸ் பாலிசி மூலிமா நம்மளோட பிஸ்னஸோ ப்ராப்பர்ட்டியோ இல்லை காரோ ஏதாவது ஒன்று டேமேஜ் ஆச்சுன்னா நம்ம அது மூலிமா இதில் சேஃப்கார்ட் பண்ணலாம். அதே மாதிரி தான் நம்மளோட லைஃப்பும். ஸோ நம்ம ஃபினான்ஷியலாக நம்மளோட ஃபேமிலிக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு பாலிசி நம்ம கண்டிப்பாக இந்த இன்வெஸ்ட்மெண்ட் மூலிமா எடுக்கணும். இந்த இன்சூரன்ஸ் பாலிசி மூலிமா நம்மளோட லைஃப் ஃபினான்ஷியலி செக்யூர்ட், அதே மாதிரி ஃபுல்லாக வேறு ஏதாவது டேமேஜ் ஆச்சுன்னா கவர் ஆகும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். அதே மாதிரி ஒரு ஃப்யூச்சரில் ஒரு சேஃப்டியாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. டேர்ம் இன்சூரன்ஸ்லேயே நிறைய விதமான ஸ்கீம்ஸ் இருக்குது. அதை உங்களை பெஸ்ட் ஸ்கீமாக பார்த்து சூஸ் பண்ணி உங்களுக்கு சூட்டபிளான இதில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ். ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நம்மளோட கவர்மெண்ட், சென்ட்ரலோ இல்லை ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒவ்வொரு புது பாலிசி கொண்டு வராங்க. ஸோ அந்த பாலிசி மூலிமா ஒவ்வொரு புது இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் நமக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இது மூலிமா இன்வெஸ்ட் பண்ணுறதுனால நம்மளோட நாட்டோட வளர்ச்சிக்கும் நம்ம மூலிமா கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ நேஷ்னல் சேவிங்ஸ் சர்டிஃபிகேட்ஸ் இல்லைனா பப்ளிக் ப்ராவிடென்ட், போஸ்ட் ஆஃபீஸ் டெபாசிட் மூலிமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் ஃபண்ட், கிஷான் விகாஸ் பத்ரா. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பொன் குழந்தை இருந்துச்சுன்னா பை லக்ஷ்மி அப்படிங்கிற ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி முதலீட்டையும் நம்ம சூஸ் பண்ணி முதலீடு பண்ணலாம் கவர்மெண்ட் ஸ்கீம் மூலிமா. வேர் நாட் டு இன்வெஸ்ட், இவ்வளோ நேரமாக எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணலான்னு பார்த்தோம். அடுத்தது எங்கெங்கெல்லாம் முதலீடு பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ உங்களுக்கு மல்டி லெவல் மார்க்கெட்டிங், ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க் மார்க்கெட்டிங், ஸோ இந்த மணி சர்க்குலேட் பண்ணுற ஆப்ஷனு, இல்லை சிட் ஃபண்ட்ஸ், உங்களுக்கு அறிமுகம் இல்லாத சிட் ஃபண்ட்ஸோ இல்லை இந்த மாதிரி முதலீடு பண்ணிங்கன்னா உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எந்த சேஃப்டியும் இல்லை. சில இன்வெஸ்ட்மெண்ட் ரூலை நீங்களே செட் பண்ணிக்கோங்க.
ரெகுலராக இன்வெஸ்ட் பண்ண பாருங்கள். அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் நீங்கள் பண்ணுறதா இருக்கணும். ரெஃபரன்ஸ் நீங்கள் எங்கே வேணாலும் செக் பண்ணிக்கலாம், ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் டெசிஷன் உங்களோட தான் இருக்கணும். அதே மாதிரி நல்ல ஐபிஓவில் சூஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு ஷேர் சீப்பாக கிடைக்குது அப்படிங்கிறதுக்காக பிளைண்டாக வாங்க வேணாம். நீங்கள் முதலீடு பண்ணுறதுக்கு முன்னாடி அதை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. நீங்கள் பண்ணக்கூடிய முதலீடு எவ்வளோ நாளைக்கு ஹோல்ட் பண்ண போகிறீங்கிறத நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுருக்கணும். அதே மாதிரி கரெக்டான டைமில் நீங்கள் செல் பண்ணக்கூடிய டெசிஷனை நீங்கள் கரெக்டாக எடுக்கணும். ஸோ இது போக உங்களோட சேஃப்டிக்காக நீங்கள் investmenthelpline.in அப்படிங்கிறத நீங்கள் போயிட்டு செக் பண்ணலாம். ஸோ உங்களோட சந்தேகங்களை அவங்க நிறையா தீர்த்து வைப்பாங்க. இன்வெஸ்டரோட சேஃப்டிக்காக நிறைய கவர்மெண்ட்ஸ் ரெகுலேட்டரி பாடிஸ் இருக்காங்க. மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அஃபேர்ஸ், அதே மாதிரி பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா செபி. ஸோ உங்களுக்கு அதுக்கு அடுத்தது ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸோ இவங்க எல்லாம் நீங்கள் பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட்டை ரெகுலேட் பண்ணிட்டு வருவாங்க. நீங்கள் பண்ணுற இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஏதாவது ஃப்ராடோ வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் டைரெக்டாக எங்ககிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான வெப்சைட் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக பார்த்ததற்கு நன்றி. ஸோ நீங்கள் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட சின்ன சப்ஸ்கிரிப்ஷன் மேலும் நல்ல வீடியோ போட எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் பார்த்திங்கன்னா ஏஞ்சல் புரோக்கிங் அண்ட் அப்ஸ்டாக் கிட்ட ஆத்தரைஸ்டு பார்ட்னராக இருக்கோம். ஸோ நீங்கள் எங்களோட கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகம் இருந்தாலும் நீங்கள் கொடுத்துருக்க நம்பரை காண்டாக்ட் பண்ணி நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாம்.